அண்மைச் செய்தி. 2026 தேர்தலில் வென்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை எனவும் சந்திக்காத சவால்கள் கிடையாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலில் வென்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை எனவும் சந்திக்காத சவால்கள் கிடையாது எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய மடல் ஒன்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த மடலிலே திமுக தொண்டர்களுக்கு நம் உயிருடன் கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒருவன் எழுதக்கூடிய மடல் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கின்றார். தடைக்கற்கள் உண்டு என்றாலும் கடந்தோளும் உண்டு என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசு நம் பாதையில் தடைக்கற்களை அள்ளி அள்ளி போட்டாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய கடந்தோள்களுடன் வலிமை மிக்க கால்களுடனும் திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் மக்கள் நலன் காக்கும் சாதனை திட்டங்களுடன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் மக்களுக்கு பலன் தரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருந்த நிலையில் அந்தந்த துறை சார்பிலான மானிய கோரிக்கைகளுடன் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏறத்தாழ 1.5 மாதங்கள் நடைபெற்றுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து துறையை சார்ந்த அமைச்சர்களும் தங்கள் துறை சார்ந்த திட்டங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டதுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கான ஒவ்வொரு துறைக்கும் முன்வைத்த கோரிக்கைகளுக்கும் பதில் உரைகள் வழங்கி பலவற்றை நிறைவேற்றிட உறுதியளித்துள்ளார்கள் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரை குறிப்பிட்டு அவர் பதிவு செய்திருக்கின்றார். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய திராவிட மாடல் அரசில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் அவர்களுக்கான நியமன பதவிகளை உருவாக்கக்கூடிய சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இதன் மூலமாக 50,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நியமனம் பெற்று தங்களுக்கான உரிமைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கின்றது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு ஊழியர்களுக்கான 9 முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் பல மாநிலங்கள் குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய திராவிட மாடல் அரசின் திட்டம் என்பது குடும்ப தலைவியருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 1,16,00,000 குடும்ப தலைவிகள் அந்த திட்டத்தில் பயன்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் புதிய பயனாளர்களை சேர்ப்பதற்கான முகாம்கள் நடைபெற இருக்கின்றன என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டு இந்த மடலை முதலமைச்சர் எழுதியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.